என்னோட பையன் பர்த்டே ஸ்பெஷல் வெஜிடபிள் மீல் மேக்கர் பிரியாணி விறகு அடுப்பில் நான் எப்படி செஞ்சேங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதோட அவுட்புட் ரொம்ப சுவையாக அருமையாக வந்திருந்து. அதுக்கு நான் சைடிஷாக பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குருமா பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்து காம்பினேஷனுக்கு. எந்த ஒரு கெமிக்கல் பொருளும் இல்லாமல் வீட்டிலையே ஹோம்மேடாக செய்யக்கூடிய இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுசும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கிறேன். 6 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸு கேரட்டு எல்லாம் 1/4 கிலோ வாங்கியிருக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், ஆயிலு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. 100 கிராம் பெரிய சைஸ் மீல் மேக்கர் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா அதிலோட அந்த ரா ஸ்மெல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம வந்து அதில் வத்தல் பொடி, மஞ்சள் தூள் போட்டு உப்பெல்லாம் போட்டு வைக்கிறப்ப மசாலா நல்லா டீப்பாக உள்ளே இறங்கி கிடைக்குங்க. நமக்கு சாப்பாடு சாப்பிட்றப்பவும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறனால பெரிய சைஸ் பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நெய், ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெய்யெல்லாம் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸுக்கு அப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கி விட்டேங்க. வதக்கிற டைமே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்குங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பிரியாணியை பொறுத்தவரை ஆனியன் வந்து கோல்டன் ஃப்ரை ரொம்ப டீப்பாக பண்ணணும். அப்போ தான் அது டேஸ்ட்டுக்கு நல்லா வரும். விறகடுப்பில் பண்ணுறதுனால கொஞ்சமே டைம் ஃபஸ்ட்டு லேட் ஆகுற மாதிரி தெரிஞ்சு அப்புறம் அந்த தணல்லாம் நல்லா பெருகுனதும் கொஞ்சம் ஸ்பீடாகிடுச்சு வேலை. ஃபஸ்ட்டு என்னடா இது இவ்வளோ லேட் ஆகுதுன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி இருந்து டைமும் ஆகிடுச்சு. அப்புறமே பார்த்தா அது நல்ல ஸ்பீடாக அந்த தணல் பெருகுனதும் நல்ல ஸ்பீடாக வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அந்த விறகு எரியிற அந்த ஸ்மெல்லோட பிரியாணி பண்ணுற அந்த ஒரு ஃபீல் ரொம்பவே நல்லா இருந்து. இப்போ வெங்காயம் வதங்கினதும் 4 பச்சை மிளகாய் சேர்த்தேன். பச்சை மிளகாய் கீரி சேர்க்குறப்ப அந்த ஆயிலோடு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப காரம் கடைசி வரைக்கும் எடுத்து கொடுக்குங்க. அப்புறமா நான் 3 தக்காளி நீளமாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதுவும் ஆட் பண்ணி வதக்கிட்டேன். தக்காளி வதங்கி வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து தக்காளிக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறனால ரொம்பவே கீழே பிடிக்காத அளவு அந்த ராஸ்மெல் போனதும் அதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே ரொம்ப பெரிய சைஸும் வேணாம், ரொம்ப குட்டியாகவும் வேணாங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் ஒன்று நம்ம வதக்குறப்பவே 50% வேகணும் இல்லையா? ஸோ அதனால நம்ம நார்மலாக கட் பண்ணுறது தான் நல்லாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா, வத்தல் பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கரம் மசாலா இல்லாதனால வெஜிடபிள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து அப்படியே லைட்டாக ஒரு புரட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி அகெயின் வந்து கொஞ்சம் அதை கொதிக்க விடுங்க. அப்போ தான் அதோட அந்த ரா ஸ்மெல்லாம் போய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா புதினா தலை, மல்லித்தலை ஆட் பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவர் அதில் ஆட் ஆகி வரப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி மசாலா 50% மீல் மேக்கரில் போட்டு தான் வச்சுருந்தோம் 5 to 10 மினிட்ஸு. ஸோ கொஞ்சம் மசாலா இறங்கியிருக்கும். இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணுறப்ப மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கூட அதில் மசாலா ஊறி வருங்க. அப்புறம் ஒரு புரட்டிட்டு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்தா போதும். ரொம்ப தயிர் சேர்த்தாலும் அது ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து லெமன் வேறு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வரும் சாதம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் தான் நான் எப்போவுமே எடுப்பேன். குக்கரில் வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துப்பேன். விறகடுப்பில் பண்ணுறதுனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் ரேஷியோ எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரே 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து 4 டம்ளருக்கு 8 டம்ளர் எடுத்தேன், ப்ளஸ் 1 ஆட் பண்ணேன். அப்போ 9 டம்ளர் தண்ணி. கீழே எனக்கு வந்து அடியெலாம் பிடிச்சி அந்த தீஞ்செலாம் வரல, நல்ல உதிரியாக நல்லா வந்துருந்துங்க. அப்புறமா அரிசி சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாது, கிளறினா உடஞ்சிரும் அரிசி. அப்புறம் உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிவிட்டு, ரெண்டுமே உப்பும் காரம் ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றப்ப ரைஸில் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரைஸ் உதிரியாக வரும். அப்புறமா எங்கள் அம்மா வந்து அந்த முந்திரிலாம் சேர்த்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ முந்திரி, கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தண்ணியும் அரிசி லெவலும் கரெக்டாக வந்ததோட தம் போட்டேங்க. இந்த மாதிரி தான் தம் போட்டிருந்தேன். வாழை இலை போட்டிருந்தேன். வீடியோவில் இதில் காமிக்கல. போட்டுட்டு தம் ஒரு கரெக்டாக 25 மினிட்ஸ் போட்டிருந்தேன். 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி எடுக்கிறப்போ ரொம்ப வாசனையாக கமகமன்னு சூப்பராக வந்துருந்துங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அந்த விறகு அடுப்போட அந்த ஸ்மெல்லே வேறு மாதிரி அந்த ஃப்ளேவர் சூப்பராக வந்துருந்து.
பார்த்தீங்களா வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப உதிரியாக நல்லா வந்திருந்து. இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு குருமா பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப காம்பினேஷனுக்கு நல்லா இருந்து. இன்னும் கொஞ்சம் நம்ம 65 அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெஜ்ஜில் பார்க்குறப்ப இது ரொம்பவே நல்லா இருந்து. எக்கு, ரைத்தா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லா இருந்து. வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நல்லாவும் இருக்குனாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.